பொன்னி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பிரீத்தி வந்து அப்போவே மதியானமே கிளம்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்க தான் போயிருப்பாங்க. அப்போ நம்ம பிரீத்தியை தான் பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி பிரீத்தி கிட்ட இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பிரீத்தி வந்து உள்ளே இருக்காங்க. பிரீத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே என்ன பேசணுன்றாங்க. நீ உங்களை ஹாஸ்பிட்டலில் மத்தியானம் பார்த்தேன், அதுவும் உங்கள் அம்மா அப்பா கூடவே பார்த்தேன், அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் பார்த்தியா, எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே மதியானம் தான் பார்த்தேன், நீங்கள் தான் மதியானமே கிளம்பிட்டீங்களாமே. நான் கிளம்புனது உண்மைதான். ஆனால் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகலையே, நான் முக்கியமான வேலையாக போயிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னா வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்க, நான் அங்கே தான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் பொண்ணு யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரலையா? நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறேன்? இல்லை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதனால் வந்து ஏன்னா அவங்க 2 பேரோடு தான் உங்களை நான் பார்த்தேன். நீங்கள் வேற பொண்ணி தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் வந்து என் அப்பாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க தான் இந்த ஊர்லேயே இல்லைல்ல, நான் எப்படி அவங்கள பார்த்துருக்க முடியும்? எங்கள் 3 பேர் எப்படி நீங்கள் பார்த்துருக்க முடியும்? நானே அவங்கள ஒன்றும் மீட் பண்ணலை, நீங்கள் பார்த்ததா சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் நான் மறைக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? என் அப்பா அம்மா பார்த்தா நான் பார்த்தேன்னு சொல்ல போகிறேன், அதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது பொன்னி அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. பொன்னி, உண்மையிலே நீங்கள் போகலையா? நிஜமாகவே நான் போகல, நான் வேணால் பாருங்கள், அதுக்கு ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் இங்கே தான் போனேன், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படி சொன்னோன்னே உடனே வந்து ஓ அப்படியா, நான் ஃப்ரெண்டு பார்க்க போனேன் பொன்னி, வேறு எங்கேயுமே போகல, வேணா நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட கேட்டுக்கலாம் அப்படின்னோடனே ஏன் பொண்ணு என்னை சந்தேகப்படுறீங்களா? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, எனக்கு ஒன்றுமே புரியல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், உங்களை மாதிரியே இருந்தது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பாடா தப்பிச்சு, இவர் எப்படியே குழப்பி விட்டுட்டோம், இப்படியே குழப்பத்திலே இருக்கட்டும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பிரீத்தி. அடுத்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, அங்கே சொல்லிட்டு இருக்காரு, பொன்னி பூ வச்சா ரொம்ப அழகாக இருக்காங்க, அதனால் இன்றைக்கி நிறைய பூ நான் பொண்ணிக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியாப்பா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சந்திரசேகர் எல்லாமே. ஆமாப்பா, பொன்னி பூ வச்சா தான் அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம வந்து சக்தி. பொன்னிக்கு பூ வாங்கி கொடுக்க போகிறானா? இவன் யார் வாங்கி கொடுக்கறதுக்காக? நான் தான் வாங்கி கொடுப்பேன் பொன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூ கடைக்கு போகிறாரு. இங்கே இருக்க பூவை நிறைய கொடுங்க, என்னப்பா உன் பொண்டாட்டிக்கா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறது ஒரு சந்தோஷம்ப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராரு. இங்கே வந்தோடனே பொண்ணிக்கிட்ட, பொன்னி உனக்காக நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, சாமி படத்துக்கு தானே, நீங்களே உங்கள் கையால் போட்டுருங்க, நான் வேலையாக இருக்கேன்ல அப்படின்றாங்க. இல்லை பொன்னி, சாமி படத்துக்கு கிடையாது, உனக்காக தான் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு. பொன்னி எக்ஸைட்டிங் தாங்கவே முடியல. நிஜமாக சொல்கிறீங்க சக்தி? ஆமாம் நிஜமாக தான், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சரி இப்போ எப்படி நான் தலையில் வச்சுக்க முடியும்? நான் தான் வேலையாக இருக்கேனே, கையெல்லாம் மாவாக இருக்குது, எப்படி வச்சுக்க முடியும்? நீங்களே வேணால் வச்சு விடுறீங்களா அப்படின்னோடனே நானா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வச்சு விடுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சு விடுறாரு. உடனே வந்து பொன்னி, இந்த பூ வச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்க, அதோட நீங்கள் வாழ்ந்து குத்திங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது, உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சக்தி அப்படி சொல்கிறாங்க. பொன்னியும் சக்தி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி நீ வேலையை பாரு, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து சக்தி போனோன்னே பொன்னி வந்து அந்த பூவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பொன்னி வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து சந்திரசேகர் கேட்குறாரு, என்ன பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அது வந்து மாமா அப்படி சொல்லிட்டு வைக்கப்படுறாங்க. சொல்லுமா அப்படின்னோடனே அவர் எனக்கு பூ வாங்கினது கொடுத்தாரு. என்ன சக்தி? ஆமாம், முதல் முறையாக பூ வாங்கினது கொடுத்துருக்காரு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அதுவும் அவரே வச்சு விட்டார் மாமா, பார்த்தீங்களா எவ்வளோ பூ வச்சுருக்கேன் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமா, நீயும் வந்து சக்தி இப்படி இருக்கணும் தாம்மா நான் நினச்சேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. கார்த்தி, உன் பிளான் எல்லாமே சூப்பராக இருக்கேடா அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு சந்திரசேகர்.